கட்டியை வந்து நம்ம உடையாம எடுக்கணும் அப்படின்னாங்க. அது எதுல இருந்துச்சுன்னு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி நின்ன பேபி மிஸ்கரேஜ் ஆகி அப்புறம் மறுபடியும் 10 மந்த் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுதான் யூட்ரஸ், இதுதான் ஓவரி, உங்களுக்கு இங்கதான் சிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதனாலதான் வந்து பேபி வந்து ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. அண்ட் போன வீடியோல மேடமோட ப்ரெக்னென்சி அண்ட் அது எப்படி நார்மல் ஆச்சு அப்படிங்கறது எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய விஷயங்கள்லாம் தாண்டி தான் நார்மல் டெலிவரிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தோம். ஸோ அது என்ன ஆச்சு, என்னென்ன ரிஸ்க் இருந்தது, டெர்மாய்டு சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு. என் லைஃப்லயும் நடந்திருக்கு, அவளுக்கும் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் அந்த நார்மல் டெலிவரி வந்து எப்படி வந்து ஸ்மூத்தா கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமமாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ என்ன ஆச்சு எல்லாமே. சரி, ஆக்சுவலாக இப்போ மேரேஜ் எப்போ ஆச்சு, எவ்வளோ நாள் கழிச்சு நீங்க பிளான் பண்ணீங்க, ஸோ இந்த டெர்மாய்டு சிஸ்டங்கிற விஷயம்லாம் எப்போ கண்டுபிடிச்சிங்க? டெர்மாய்டு இருந்ததெல்லாம் தெரியல எதுவுமே. February 4th வந்து மேரேஜ். நாங்க உடனேவே பேபிக்கு வந்து பிளான் பண்ணிட்டோம். பிப்ரவரியில மேரேஜ், மார்ச்லயே பேபி நின்றுச்சு. ஆனா வந்துட்டு நாங்க ட்ரிப்பு போயிட்டோம், கொடைக்கானல் வரைக்கும் ஒரு ட்ரிப் போலான்னு சொல்லி போனதுல அது வந்து உங்களுக்கு தெரியல, ஆக்சுவலா ஃபார்ம் மிஸ்கரேஜ் ஆயிருச்சு பேபி. சரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விட்டுட்டு இருந்தோம். போகுது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போயிட்டே இருக்கு, நிக்கவே இல்லை. என்னடா அது நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணீங்க. பட் ஆமா பிளான் பண்ணோம். எதுவுமே எனக்கு எப்ப மாசம் மாசம் செக் பண்ணி நெகட்டிவ்னே வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொண்டு போய் நம்ம மேம் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம டெலிவரி ஆன மேம் கிட்டயே ஃபர்ஸ்ட் போனேன். அவங்க இல்ல சின்ன பொண்ணுதான், கொஞ்சம் டைம் எடுக்கும், அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி காட்டி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எதுவுமே செக் பண்ணல, எதுவுமே பண்ணலையா உனக்கு? இல்ல, யூட்ரஸ்ல செக் பண்ணாங்க, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் அது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் மறுமாசமும் போனேன். இல்ல எனக்கு வந்து பேபி நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு நீர் கட்டி இருக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அதனால டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பிசிஓடி தானேன்னு சொல்லி அதுக்கான டேப்லெட்லாம் வந்து கொடுத்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு போனேன். மறுபடியும் அடுத்த மாசமும் நிக்கல. இப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் டிசம்பர் வந்துருச்சு. டிசம்பர் வந்துருந்தே 10 மந்த்ஸ் பக்கம் வந்துருச்சு. சரி டிசம்பர் மாசம் அப்புறம் வீட்டுல வந்து சொன்னேன், இந்த மாதிரி எதுவுமே ஆகல அப்படின்னு சொன்னேன். சித்தி வந்து கொஞ்சம் ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்துல இருக்காங்க, அங்க அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, மாதிரி பாச்சலூர்ல வந்து ஒரு சிஎஃப்ஓட பிரான்ச் இருக்கு, அங்க வந்து ஒரு ஓல்டு லேடி, அவங்க டாக்டர் சூப்பரா பார்ப்பாங்க, நீங்க அங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு இப்ப நானும் என் ஹஸ்பண்டும் தான் ஃபர்ஸ்ட் போனோம். போகவுமே ஹாஸ்பிட்டல் சிஎஃப்ஓட பிரான்ச் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். சிஎஃப்னா நிறைய ஊர்ல இருந்து சிஎஃப்க்கு வந்திருப்பாங்க. அதோட குட்டி பிரான்ச் வந்து பாச்சலூர்ல இருக்கு. அவங்க மேம் வந்து அங்க ஸ்கேன் ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை, சூப்பரா பார்ப்பாங்க. ஆனா பட் ஸ்கேனோ எந்த டெஸ்ட்னாலுமே வெளியே எழுதி தருவாங்க, நம்ம போய் பார்த்துட்டு திருப்பி கொண்டு வரணும். எதுவுமே வந்து சும்மா செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுலயே அவங்க சொல்லிட்டாங்க, கட்டர்களை வச்சு இது மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தாங்க. பார்க்கவுமே வந்து கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இது கட்டி தானா இல்ல வேற எதுவுமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல்ல வந்து ஒரு ஸ்கேனுக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. டிசம்பர் மந்த் சொல்லவே வேண்டாம், நம்ம ஊர்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சரி எதுவா இருந்தாலும் அது வந்து எம்டி ஸ்டொமக்ல தான் வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்காட்டி சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் அவங்க வந்து இருப்பாங்க. புதன்கிழமை காலையில வந்து வெள்ளன்னா நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். போய் பார்த்தா கூட்டம். எனக்கு இதுல எங்க நம்ம ஸ்கேன் எடுத்துட்டு வர பழனியில இருந்து திண்டுக்கல், பழனியில ஆமா போயிட்டோம். போயிட்டு சரி ஏன்னா எம்டி ஸ்டொமக் வேற, எப்படி நம்ம இவ்வளவு நேரம் பசி இது பண்ணிடுவோமா, ஏன்னா எனக்கு பசிலாம் நான் தாங்க மாட்டேன், ஒரு டீ காஃபியாவது எனக்கு போயிடணும் உள்ளுக்குள்ள, அந்த மாதிரிலாம் இருந்ததே எல்லாம் இப்போ இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் பெருசாவே இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, மினி ஹார்ட் அட்டாக்கே. என்னடா இது இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கேட்டேன், லேசர் மூலியமா உடனே ரிசல்ட் வந்துருச்சா? ஆமா 1 hour ஆச்சு. ஸ்கேன் எடுக்கவுமே போய் சாப்பிட சொல்லிட்டாங்க. போய் சாப்பிட்டு வந்துட்டு அந்த ஸ்கேன் எடுக்கவே 40 minutes பக்கம் ஆச்சு. எப்படி ஃபுல்லா வெஜினல் எக்ஸாமினேஷன்? ஆமா எல்லாமே அதேதான் பண்ணி, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே ஓவராலா பண்ணி
பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரா ரிசல்ட் ஆனா வந்துச்சு. அழகா நீட்டா என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது வந்து எவ்வளவு ரேட் ஆச்சு ஞாபகம் இருக்கா உனக்கு? 5K பக்கம் வந்துச்சு. 5000. ஆமா. ஓகே. வந்துச்சு. அப்புறம் போய் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு வந்துட்டோம். வந்தோடனே சொல்லிட்டாங்க, இல்ல நான் கேட்டேன் லேசர் மூலியமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லப்பா இது வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு, நீங்க வந்து சி செக்ஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே வரேன் பழனிக்கு. இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டே சொல்லிட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துட்டே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இது இப்படி வந்து இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பழனில, கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க போய் கேட்கவுமே இது வந்து நான் வந்து மைனர் ஆப்ரேஷன் மாதிரி போகும் அப்படின்னு நினைச்சா, கடைசியில அது மேஜர் ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. அந்த மேஜர் சர்ஜரி என்னன்னா எக்ஸாக்ட்டா சி செக்ஷன் எப்படி பேபி எடுக்கிறதுக்கு பதிலா அந்த சிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். நான் சும்மா கொஞ்சமா இது பண்ணி சிஸ்ட் எடுத்துருவாங்கன்னு நினைச்சா, இது வந்து நார்மலே கிடையாது. எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க, இசிஜி இருக்கு. எதுக்கு ஸ்கேனுக்கு இவ்வளவு எடுக்க சொன்னாங்க, ஒரு சி செக்ஷனுக்கு எதுக்கு இவ்வளவு எடுக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ரே, ஸ்கேனு, டெய்லி பிளட் டெஸ்ட் எதுக்குமே தெரியல எனக்கு. பிளட் அதுலயே போயிருச்சு. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அது இதுன்னு போட்டு ரொம்ப ஒரு இது பண்ணி ப்ரெஷராகவே என்னை வச்சிருந்தாங்க. ஃப்ரைடே வந்து போயிருந்தோம். ஃப்ரைடே ஈவினிங் அட்மிட் ஆயிருந்தோம். புதன்கிழமை போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டோம். வியாழக்கிழமை ஒரு நாள் வீட்டுல இருந்தேன். அப்புறம் போலாமான்னு கேட்டாங்க வியாழக்கிழமை. வேண்டாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வியாழக்கிழமை நல்ல நாள் பார்த்து போனீங்க? அப்படிலாம் இல்ல, பயம். ஒரு நாள் சரி வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட். ஆமா மைண்ட் செட் ஆகணும்ல. நான் வந்து ஒரு என்ன ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். வெள்ளிக்கிழமை நான் ஈவினிங் வந்து அட்மிட் ஆகுறோம். ஈவினிங் நைட் வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் சாட்டர்டே மார்னிங் எனக்கு செக்ஷன் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு நான் வெள்ளிக்கிழமையில இல்லை நார்மலா தான் இருந்துச்சு. சனிக்கிழமை காலையில இனிமா கொடுத்தாங்க. இனிமா கொடுத்துட்டு ப்ரோ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு 12 o'clock ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூப்பிட்டு போனாங்க. 2 o'clock வெளியே வந்தேன். பேக் போன்ல வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி ஸ்பைன்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நம்ம சி செக்ஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் யூரின் டியூப் முன்னாடியே போட்டுருந்திருப்பாங்க. அங்க தியேட்டருக்குள்ள போயிட்டு எப்பயும் போல ஸ்பைன்ல இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சி செக்ஷன் பேபிக்கு எவ்வளவு தூரம் உனக்கு கட் பண்ணுவோமோ ஆமா அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிஸ்டோட டெர்மாய்டு சிஸ்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு. சப்போஸ் நம்ம அந்த அளவுக்கு எடுத்தாலும் அது வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உடஞ்சிச்சுன்னா திருப்பி வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால வந்து அந்த கட்டியை வந்து நம்ம உடையாம எடுக்கணும் அப்படின்னாங்க. அது எதுல இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைடு ஓவரியில இருந்துச்சு. அந்த ஓவரியோட சேர்த்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த சிஸ்டம் மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா சிஸ்டிக் இதுக்கு ஓவரிக்கு வந்து திருப்பி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அதை சிஸ்டோடவே ஓவரியோடவே எடுத்துட்டாங்க. எடுத்து கொண்டு வந்து வெளியே காமிச்சிருக்காங்க. அது ஃபுல்லா அந்த இதுல இருந்து ஹேரு, அப்புறம் ஆயில், டீத்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் எனக்கு போட்டோ எடுத்து வச்சு காமிச்சாங்க. எனக்கு மயக்கமே வந்துச்சு. அந்த போட்டோ வந்து மேடம் எனக்கும் அனுப்பி பார்த்தோன்னே எனக்கு தலை சுத்தி உடனே நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆக்சுவலா டெர்மாய்டு சிஸ்ட்னா இதுதான் உன்னுடைய நாலேஜ் என்ன? இதுதான் சிஸ்ட் யாருக்கா தெரியாதவங்க சிஸ்ட்னா என்ன பிசிஓடின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா வந்து ஒரு மேரேஜ் ஆகி டக்குன்னு பேபிக்கு வந்து பிளான் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பேபி பிளான் பண்ணி இதாக நிக்கல அப்படின்னு நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அது பிசிஓடின்னு சொன்னாங்கன்னா அது பிசிஓடியான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது டெர்மாய்டா இருக்கலாம், இல்லைன்னா பிசிஓடியாவா இருக்கலாம். அந்த குட்டி குட்டி நீர் கட்டி தான் மொத்தமா பெருசாகுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து உள்ள வந்து அவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அது எப்படி ஏன் ஃபார்ம் ஆச்சு அதெல்லாம் எதுவுமே தெரியல. அது கெட்ட கொலஸ்ட்ரால், அப்புறம் அந்த ஆயில் அதிகமா சாப்பிடுறது அதெல்லாம் அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரு எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு காமிச்சிருந்தாரு. மறுநாள் எனக்கு சாட்டர்டே ஆப்ரேஷன். சாட்டர்டே ஃபுல்லா நான் மயக்கத்துலதான் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க இது பண்ணிட்டோம். அதனால வந்து சொல்றேன், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது பிசிஓடி ப்ராப்ளமாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த கிறிஸ்டல் கிளியரா ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அங்க போய் நல்லா வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூட்ரஸ் கரெக்டா இருக்கா, ஓவரி கரெக்டா இருக்கா, எல்லாமே அதாவது பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்னலாம் கரெக்டா இருக்கணுமோ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இதெல்லாம் எனக்கு இருந்ததே தெரியல. ரொம்ப லீனான பொண்ணு. இது இவ்வளோ பெரிய
கட்டி வந்து என் வயித்துக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ அவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் உனக்கு சி செக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணிட்டாங்க. சோ அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் எனக்கு டைம் 1 மந்த் ஆச்சு. எனக்கு ஒரு சி செக்ஷன் பேபி வந்து எடுக்கிறது ரெக்கவரியை விட இது கொஞ்சமே நடக்க முடியாது, எந்திரிச்சனால நடக்க முடியாது, என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே படுத்தா படுத்திருப்பேன், அவ்வளவுதான். யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், தண்ணி கொடுத்தா குடிப்பேன், அவ்வளவுதான். அந்த 1 மந்த்ங்கும் போது ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அந்த சி செக்ஷன் பண்ணி 1 மந்த் நான் என் பையன் பிறந்தப்ப கூட நான் இவ்வளவு கஷ்டப்படவே இல்லை, ஜாலியா தான் இருந்தேன். 10 டேஸ் தான் டக்குன்னு நார்மல் ஆயிட்டேன். ஆனா இது டெர்மாய்டுக்கு வந்து ரொம்ப ஓவரா நான் கஷ்டப்பட்டேன். இப்ப அதுக்கப்புறம் திரும்பி இப்ப எப்படி பிளான் பண்ண ஆரம்பிச்சீங்க? எப்படி வந்து 1 மந்த் வந்து இன்டர்கோர்ஸ்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது சிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் 1 மந்த் நீங்க பிளான் பண்ணவே இல்ல. ஆமா, டிசம்பர் 5 நினைக்கிறேன் சி செக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பண்ணல. ஒரு 1 மந்த் வந்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தாட்டி விட்டாங்க. அப்புறம் பிப்ரவரியில இருந்தோம், மார்ச்ல வந்து லைட்டா பொடு காமிச்சிச்சு. ஆனா மறுநாள் வந்து பீரியட் ஆயிருச்சு. மறுபடியும் மார்ச்ல ட்ரை பண்ணோம், ஏப்ரல்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது கேப் வந்து ஒரு 1 மந்த் தான். அந்த 1 மந்த்ல வந்து நீ ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் எதுவுமே இல்ல, எதுவுமே எடுக்கல. நார்மல் தான். அந்த டெர்மாய்டு இருந்தனாலதான் பேபி வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு அது ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அங்க ஒரு சார் இருந்தாரு, அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனது, ஆப்ரேஷன் தான் முடிச்சுட்டு போய் கேட்டேன் எதனால எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி நின்ன பேபி மிஸ்கரேஜ் ஆகி அப்புறம் மறுபடியும் 10 மந்த் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதாயிருக்கு. அப்படிங்கும் போது நான் போய் அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுதான் யூட்ரஸ், இதுதான் ஓவரி, உங்களுக்கு இங்கதான் சிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதனாலதான் வந்து பேபி வந்து செமன் வந்து உள்ள போறதுக்கே வந்து அது ஒரு இதா இருந்துச்சு. முடியல. ஆமா, பிளாக் அவ்வளவு பெருசு. அந்த இது அவ்வளவு பெருசா இருந்தாங்காட்டி அவ்வளவு சிரமத்துல இருந்தோம். அந்த அந்த டெர்மாய்டு எல்லாம் இப்ப நினைச்சாலுமே தலை சுத்தும். அந்த அளவுக்கு அந்த அந்த டைம் வந்து ஒரு ரொம்ப கஷ்ட காலம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. 1 இயர் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பிளான் பண்ணி 1 இயர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இத கண்டுபிடிச்சு அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்து எனக்கு அப்படியே எப்படி சொல்றேன், இதுக்கு பதில் பயாஸ்பிக் அனுப்புனாங்க. 3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. சுத்தமா தூக்கம் இல்ல. ஏன்னா பயாஸ்பிக் அனுப்பி எதுவும் ஒண்ணு சொல்லிட்டானுங்கன்னா முடிஞ்சு க்ளோஸ். ஏன்னா நாங்க லவ் மேரேஜ் வேறையா, என்னடா இது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம போயிருவோம் அப்படிங்கிற இதுல பயம்லாம் இருந்துச்சு. 3 நாளுமே சுத்தமா தூக்கமே இல்ல. மேக்ஸிமம் வந்து டெர்மாய்டு சிஸ்ட்ங்கிறது இஸ் a non cancerous, பட் ஸ்டில் நீங்க வந்து அத வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லதுதான். அது வந்து இட்ஸ் ஆல் ஓவர் டு தி ஹாஸ்பிடல்ல என்ன ப்ரொசீஜர் பண்றாங்களோ அத நம்ம பண்ணிக்கலாம். பட் ஓவராலா நான் என்னோட நாலேஜ் வந்து இஸ் நான் கேன்சரஸ். அதான் நிறைய ஹேர் ஆயில் நிறைய விஷயங்கள்லாம் கண்டெய்ன் ஆகிதான் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி அந்த சிஸ்டம் வந்து இங்கதான் வரும்னு கிடையாது, பாடியில எங்க வேணாலும் வரலாம். பட் மேடம் கேஸ்ல வந்து கரெக்டா யூட்ரஸ்ல வந்திருக்கு. யூட்ரஸ்ல ஓவரி ஏதோ ஒரு ஓவரியில இருந்திருக்கு. அண்ட் கம்மிங் டு மை கேஸ், நாங்க வந்து மேரேஜ் ஆகி நான் ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ண உடனே பேபி ஃபார்ம் ஆயிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. யூஸ்வலா என்னோட பிரெக்னன்சி டேஸ்ல என்ன நடந்துச்சு, டெலிவரி vlog எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதை மறக்காம பாருங்க. அண்ட் சிசேரியன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா சிசேரியன் பண்ணும்போது பேசுறது எல்லாமே கேட்கும். கண்ணை கட்டிட்டாங்க, பேசுறதெல்லாம் கேட்கும். டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க, இங்க பாருப்பா, போய் வெளியே அவங்ககிட்ட காமிச்சிரு அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்றாங்க. இன்னடா என்னத்தையும் சொல்றாங்க, எனக்கு அது என்னமோ தெரியல. பட் எனக்கு பயங்கர ஷிவரிங் ஆகிக்கிட்டு இருக்கு. சிசேரியன் பண்ண பயங்கர ஷிவரிங். எனக்கு எதுவும் யோசிக்க தோணல. அண்ட் எங்க வீட்டுல போய் காமிச்சிருக்காங்க. எனக்கும் டெர்மாய்டிசிஸ் ஏதோ ஒரு லெஃப்ட் ஓவரியில இருந்துச்சு. ரைட் ஓவரியில வந்து எனக்கும் வந்து டெர்மாய்டிசிஸ் இருந்திருக்கு. பட் ஸ்டில் எனக்கு நான் பிளான் பண்ண உடனே பேபி வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. பட் கம்பேர் டு சங்கவி எனக்கு அவ்வளோ பெருசா இல்லை, பட் இருந்திருக்கு. அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும், ஸ்டொமக் பெயினும் வாட் எவர் மேபி வரும். அதோட ப்ரொசீஜர் வந்து நாங்க இப்பயே பண்ணிடுறோம். ஒன்றும் இல்லை, அந்த ஓவரி வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். பட் இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபியூச்சர்ல இருக்காது. இது பிசிஓடிங்கிறதும் அப்புறம் இந்த டெர்மாய்டுங்கிறது பெயினான்னு கேட்டா இது பெயினே கிடையாது. இது ஒரு எப்படி இருக்கிறதே நமக்கு தெரியாது. அது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படிங்கும் போதுதான் அது வந்து நமக்கு தெரிய வரும். இது பெயின், எனக்கு டெர்மாய்டு வந்து அவ்வளவு பெருசு இருந்துச்சு, உனக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமா பெயின் இல்லை. எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்தது கிடையாது,
தலைவலி அந்த மாதிரிலாம் அந்த டெர்மாய்டு எனக்குமே இருந்தப்ப வந்து எதுவுமே இல்லை. பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா irregular ஒரு நாள் கூட ஒரு மந்த் கூட இல்ல, இத்தனைக்கு ரெகுலர் பீரியட்ஸ், எந்த ஸ்டொமக் பெயின் எதுவுமே கிடையாது. சிசேரியன் பண்ணும்போது திடீர்னு இந்த ஓவரியில வந்து ஒரு சிஸ்ட் இருந்திருக்கு, நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். இதை எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு 2 நாள் கழிச்சு தான் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காமா, பாத்துரு அப்படின்னு சொன்னாங்க. என்னது இது, இவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன ஏதுன்னு ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் சங்க வீட்டை சொன்னேன், இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கும் இருந்திருக்கு. பட் எனக்கு அது இருந்து ரொம்ப பெருசா இருந்தனால எனக்கு ஃபார்மே ஆகல. பட் உனக்கு பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. பட் பேபி வந்து லெஃப்ட் ஓவரியில எனக்கு வந்து ஃபார்ம் ஆயிருது, பரவாயில்ல. சி செக்ஷன் பண்ணும்போது அதோட ப்ரொசீஜரும் பண்ணிட்டாங்க. எனக்கு சி செக்ஷனா போயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. about the வீடியோ, ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் பண்ணி என்னடான்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால கூட வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் கண்டிப்பாக வந்து 2 பேரும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வரும். அட்லன்ஸ் பாய் ஃப்ரம் பர்தர்.